மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நான் எங்க இருக்கிறேன்னு பாத்தீங்கன்னா கோலாலம்பூர்ல பிரிக்ஃபீல்ட்ல இருக்கிற நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங். இப்போ இந்த வீடியோ நம்ம எப்படி எடுத்திருக்கோம்னா 14ஆம் தேதி நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணதெல்லாமே எடுத்திருக்கோம். 15ஆம் தேதி எப்படி சேல் பண்ணிருக்கோம், எவ்வளவு சேல் பண்ணிருக்கோம், நம்மளுக்கு வந்து நிறைய அன்பளிப்பு கொடுத்தாங்க, நிறைய மக்கள் வந்தாங்க, நிறைய சப்போர்ட் கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு 300 kg பிரியாணி கிட்ட நம்ம போட்டு சேல் பண்ணிருக்கோம். இப்போ வந்து நைட்டு முடியிற டைம், கடைசியில இப்பதான் ஃப்ரீயான சரி இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து 2 வீடியோ நம்ம பிரிச்சு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இங்க பிரிக்ஃபீல்ட்ல ஓபன் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஜோஹர் பார் லோகோ ஓபன் பண்ணும்போது சிங்கப்பூர் மக்களும் வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுனால பண்ணோம். இங்க சாய்ஸ் பண்ணிருக்கு எதுக்காக அப்படின்னா, டூரிஸ்ட் எல்லாருமே வந்து நம்ம தமிழ் மக்கள் உலகத்துல எங்க இருந்தாலும் பிரிக்ஃபீல்ட்ல தான் வந்து தங்குவாங்க. ஸோ உலக மக்கள், தமிழ் மக்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு. அதே மாதிரி நீங்க வந்து கோலாலம்பூர் வந்தீங்கன்னா பிரிக்ஃபீல்ட் ஸ்டே பண்ணீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்ல வந்து நீங்க சாப்பிடலாம். பிரியாணிலேயே வந்து நம்ம ஒரு 16 விதமான பிரியாணி வச்சிருக்கோம். அண்ட் பாத்தீங்கன்னா போக போக வந்து நிறைய டிஷஸ், ஒரு 200க்கு மேல வந்து டிஷஸ் ஆட் பண்ண போறோம். நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் எல்லாருமே சேர்த்து. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய கமெண்ட் வந்து நம்மளுடைய பதிவுல வந்து பதிவு பண்ணுங்க. Meeting you, brother. நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ. ஆமா, ஜேபிக்கு வந்தாரு பிரதர், அதுக்கப்புறம் வந்து கேஎல் வந்திருக்காரு. ஆமா, நன்றி நன்றி நன்றி. பேட்டா ஹலோ அண்ணா, எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கீங்களா? துவா செஞ்சீங்களா? சரி சரி சரி. ஜஸாக்கல்லாமா, ஜஸாக்கல்லாம்.
நன்றி சார், நன்றி. முதல் போனி இந்த பேபி கை வைக்கிறதுக்கு கை வைக்க இங்கே தானே கட் பண்ணோம். ஓகே இவரை நடுவுல இருந்து விடணும். இல்லைங்க எங்க கூட்ட கூடாது, நீங்க தான் முதலாளி. அப்படி சொல்லாதீங்க, நீங்க தான் அவங்க பெஸ்ட் அப்படி உங்க யூடியூப் இந்த ஜபார் பாய் நிறுவனத்துடைய சிறப்பு சிறப்பு வருகை புரிந்திருக்கின்ற மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய 10 நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு பிரபாகரன் அவர்களே, நிறுவனத்துடைய உரிமையாளர் திரு ஜபார் பாய் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற நம்முடைய பிரின்ஸ் காரசார உரிமையாளர் திரு ஸ்ரீதரன், நம்முடைய ஜோஹூரின் புகழ்பெற்ற உணவகத்துடைய நிலா உணவகத்துடைய உரிமையாளர் டாக்டர் நிலாராஜன் மற்றும் நம்ம சின்பாய் மற்றும் அனைவருக்கும் அவருடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீண்ட காலம் நம்ம பிரிக்ல எதிர்பார்த்த ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஜபார் பாய். ஜோஹூர்ல திறந்ததுக்கு அப்புறம் வருது எல்லாரும் தேடிக்கிட்டாங்க, எங்க வரப்போ யாருக்குமே தெரியல. ஆனா பிரிக்வில் வருது மட்டும் தெரியும். கடைசியா இப்ப இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து பாசாத்திக லிட்டில் இந்தியா. முதல்ல அந்த காரசார சினிமாட்டி வரிசை, அப்புறம் சென்ட்ரல், இப்ப அந்த 2 இடமும் மேம்படுறதுக்கு அப்புறம் 3வதா புகழ் அடைஞ்சிருக்கிறது இந்த பாசாத்திகா இந்தியன் ஹைகமிஷன் விசா எடுக்கிறனால இந்த இடத்துக்கு வந்துருச்சு. நம்முடைய டீக்கடை தம்பி எல்லாரும் வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து இந்த இடம் ப்ராப்ளமா இருக்கு. அது முன்கூட்டியே ஜபார் வந்து இந்த இடத்துல அடையாளம் கண்டுக்க தொடர்ந்து வாழ்த்துக்கள். நிச்சயமா நல்லா ஒரு 2 இருந்தா, ஒன்று சர்வீஸ் நல்லா இருக்கணும், 2வது சாப்பாடு நல்லா இருக்கும். இது 2 நல்லா இருந்துச்சுன்னா எல்லாரும் தேடி வரக்கூடிய ஒரு இடமா இது. எனக்கு பாத்தீங்கன்னா பிரிக்கல இது மேம்பாடு அடைஞ்சதுக்கு அப்புறம் நிறைய இளைஞர்கள், அதாவது நம்ம சும்மா பேசிக்கிறது பெருசு இல்லை, இளைஞர்கள் சொந்தமா வந்து வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு இடமா பிரிக்வெல்ஸ் உருவாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து வாடகையும் அதிகரிச்சு போயிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்திய வர்த்தகர்கள் இங்க வியாபாரம் செய்யணும், முடிஞ்ச வரைக்கும் இந்த கட்டடங்கள்லாம் விலைக்கு வரும்பொழுது விலை கொஞ்சம் அதிகமான பரவாயில்ல, தயவு செஞ்சு வாங்கியிருக்கு. அப்பதான் தொடர்ந்து நமக்கு இருக்க முடியும். நிறைய நில கட்டடங்கள் வந்து விற்பனைக்கு வந்துட்டு இருக்கு. நிறைய நிலங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை வாங்கி உரிமையாளர்தான் என் வர்த்தகம் தொடர்ந்து நடைபெற முடியும். உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து மாறல கஷ்டம் கொடுக்காம மாண்புமிகு வைபி பிரபாகரன் அவர்களை ஒரு சகோதரர் ஸ்ரீ சரவணன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள், நன்றி. நார்மலி அவர் பேசி நம்ம பேசக்கூடாது, ஆனால் நம்ம சகோதரர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். முக்கிய பிரமுகர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஜபார் பாய் பிரிக்ஃபீல்ட்ல திறக்கப்பட்டது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு கடைன்னு சொல்லலாம். ஜோஹூர்ல ஓப்பனிங் அப்போ நான் போயிருந்தேன், கொஞ்சம் தாமதமா போயிருந்தேன். கூட்டம் ரோடு வரைக்கும் 4-5 கடை வரைக்கும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றது உங்க கையில தான் இருக்கு. ஸோ நான் தத்துஸ்ரீலாம் பிரேக் டைம்ல பார்லிமெண்ட்ல எப்பவுமே வந்து இங்க பிரிக்ஃபீல்ட்ல தான் எப்பவுமே சாப்பிடுவோம். கணபதி ராவ் கேஸ் இப்போ எங்களுக்கு இன்னொரு போட் கிடைச்சிருக்காங்க சொல்லலாம். அப்புறம் அதுக்குரிய சிஎன்ஏ பிரின்ஸ் ஒரு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி வந்து நன்றி. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சலாம் பிரதர். நன்றிம்மா, வந்ததுக்கு எடுத்துக்கோங்கம்மா. இந்த வீடியோ வந்து 2 வீடியோவா நம்ம பிரிச்சு பார்க்க போறோம். கோலாலம்பூர் வந்தீங்கன்னா பிரிக்ஃபீல்ட் ஸ்டே பண்ணீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்ல வந்து நீங்க சாப்பிடலாம். பிரியாணிலேயே வந்து நம்ம ஒரு 16 விதமான பிரியாணி வச்சிருக்கோம். அண்ட் பாத்தீங்கன்னா போக போக வந்து நிறைய டிஷஸ், ஒரு 200க்கு மேல வந்து டிஷஸ் ஆட் பண்ண போறோம். நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் எல்லாருமே சேர்த்து. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய கமெண்ட் வந்து நம்மளுடைய பதிவுல வந்து பதிவு பண்ணுங்க.